ஒரு பாட்டு பாண்டா நல்லா கிருகிருன்னு சுத்தனா
பெரிய நம்மளெல்லாம் ஈத்து போட்டு பெரிய நாள் உதற மாதிரி உதறாங்க. இப்ப எங்க அம்மா சத்தியமா ஒருத்தருக்கே பெத்திருப்பா அப்படின்னு கேக்குறியா? யாரு போதே சொன்னேன் ஐயா யாரு வந்தாலும் எப்படி ஒன்னாலும் ஆடிக்கும். மாதேவி கோயில்முடி வச்சுக்கிட்டு வந்தாருன்னா மெட்ராஸ்ல எப்படி உனக்கு குஞ்சு தோல் பிச்சுக்கிச்சோம். தெரியுதா என்ன பாட்டு பண்ண பத்தியா? என்ன பாட்டு பண்ண? மனிதா ஆண்டவன் தான் சாயம் கொடுத்துக்கிறோம் கேட்கலாம் பத்தியா? அவன் காட்டுற வாட்ட பத்தியா? கிட்டவோ 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 அவன் காட்டுற வாட்ட பத்தியா? இந்த 16 பேர் ஆட்டக்காரரும் என்ன ஊமுங்கடா கை யாருன்னா அடிச்சாங்கன்னா வரும். அடிச்சா வரும். என்ன அடிச்சா வரும். அப்புறம் அப்புறம் அப்புறமாவா யாருன்னா அடிக்கும் போது நொடி போறோம். அப்புறம் வரும். அதுக்கப்புறமா ஏறி போயிட்டு ஏறி போய் அண்ணா ஓ
நான் யாருன்னா அடிச்சாங்கன்னா வரும். அடிச்சா வரும். அடுத்தது வீட்டுல சாப்பிடும் போது வரும். சாப்பிடுக்குள்ள வரும். ஆமாண்ணா. அப்ப என்ன பண்ணுவேன்? அப்ப என்ன பண்ணுவாங்க? வந்தா என்ன பண்ணுவேன்? சாப்பாடு வாரி வாரி ஊரா போட்டு கை போட்டுருவேன். போட்டு குழப்பி எங்க பறக்குன்னு தெரியாது. சாடை ஓட்டுருவேன். சேடை ஓட்டுருவேன். அப்புறம் அதுக்கு அடுத்ததுமா நேரம் ஏரிக்கரைக்கு போவேன். ஏரிக்கரைக்கு போவேன். ஏரிக்கரைக்கு போயிட்டு பீத்துவா இல்ல பீத்துனா போவோம். ஏரிக்கரைக்கு பாத்ரூம் உட்கார போவேன். பாத்ரூம். ஆமா அங்க வந்துடும். அங்க வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? உட்காந்து பாரு அப்படியே பெருத்துன்னு உருள வேண்டியது. அப்படியே வாயில பூச்சிக்குவேன். இது நடிப்பு கிடையாது. சத்தியமான நடிப்பு தான். அது நடிப்பு இல்ல. நடிப்பு நடிப்பு. இல்ல தொட்டு கேக்குறான் பாரு கேள்வி. நான் சொல்றேன். இனிமே ஒரு ஆம்பளை அண்ணா அதிகமாக சொல்லு. சொல்லி பாருங்க. ஒரு ஆம்பளை இருந்தா ஒரு அம்மாவுக்கு போட்டுருந்தா ஒரு அப்பனுக்கு போட்டுருந்தா உங்க அம்மா உங்க அப்பனுக்கு சேலை போட்டு போட்டுருந்தா இப்படி இப்ப இல்ல தொட்டு இவர் பொம்பளை இருந்தா அஜிபாடு சொல்லு. நல்லா புடிச்சு பேசுறேன். ஒரே ஒரு பொட்டை 9 பொட்டை இருந்தா அடி ஒரே ஆம்பளை இருந்தாலும் அடிக்கிறேன். பின்ன போனாலும் கிடைக்குது. பின்ன வந்தாலும் கிடைக்குது. அதே ஓட்டு கதையா கதை இருக்கணும். கதை பசங்க கதை ஓட முடியும். வெறும் கையை ஒன்னா போயிட முடியாது. ஏன்னா சிரிக்க வேணும், சிந்திக்க வேண்டும். வச்சு வான வேடிக்கை விட்டாங்க. இப்பயும் வான வேடிக்கை விடுறாங்கடா. 4 பேர் காட்ட ஆரம்பிச்சல. வாலிப சங்கம் வருத்தப்படாத வாலிப சங்கத்துக்கு 4 பேர் காட்டானதான் சிரிப்பா ஆடுறத பார்ப்பாங்க. 4 பேருக்கா போனாலும் அது கவனிக்க மாட்டாங்க. 4 பேர் காட்ட வேணும். 4000 பேர் காட்ட ஆட வேண்டும். சிரிக்க வேணும், சிந்திக்க வேண்டும். ஆமா. ஐயா காலையில 6 மணி ஆச்சுன்னா வண்டிகேரி கடையில பாக்கலாம். கேட்டுச்சியா? ஏன் அடிக்கிறது கேக்குறீங்க? இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொன்னா இந்த சபையில பார்க்கலாம்னா அதுக்கப்புறம் அப்படியே கூட மணி 8 மணி ஆச்சுன்னா ஏரி வேலை 100 நாள் வேலையை பார்க்கலாம். மணி 10 ஆச்சுன்னா கவர்மெண்ட் ரேஷன் கடையில பார்க்கலாம். மணி 12 ஆச்சுன்னா கவர்மெண்ட் டாஸ்மார்க் ஒயின் ஷாப்ல பார்க்கலாம். இனிமேல் என்ன யாரு அடிக்கிறாங்களோ அவங்க அம்மா சிலுக்கு. என்ன யாரு இனிமேல் அடிக்கிறாங்களோ அவங்க அம்மா சிலுக்கு. சிலுக்குடா சிலுக்கு தெரியாது. என்னது உனக்கு தெரியாது? இன்னைக்கு தாங்க அவன் சம்பளமே சரிக்கும். நீ மாட்டாண்டா இந்த சபை இருக்கிற நல்லா கேட்ட நல்லா இந்த மட்டத்தை தாண்டி போகணும். இந்த மட்டத்தை தாண்டி போக கூடாது. என்னது என்ன ஊரு? இது கொளத்தூர். ஆமா. எதற்காக கூத்து வச்சுக்கிறாங்க? எதற்காக கூத்து அப்படி கேட்ற?
எங்க மட்டும் எங்க ஆத்தா மாறி 16 பேருக்கும் சுடர் ஒளியா இருந்தாலும் தூண்டுவாள் ஒரு ஆள் இருக்கணும். இந்த 16 பேர் நாங்க சுடர் விட்டு எரிஞ்சாலும் அது தூண்டுவாள் ஒரு ஆள் தான். ஏன்னா கட்டியால ஒரு ஆள் தான் தூண்டி வாயை கேட்க இருக்கணும். இருக்கட்டும் இரு நான் பேச முடியுமா? அப்பதான் பக்கத்து வீட்டுல கொஞ்சம் வைக்கணும். அது தப்பு இல்லைங்க. என்ன வருது பாம்புல வாங்கலையே. ஆமா முட்டாள உனக்கு தெரியுமா தெரியாதா? எதுக்கு குத்து மரவள்ளி கிழங்கு லோடு ஏற்றுறதுக்கு மணி 12 மணிக்கு போன் பண்ணி எப்ப கண்டாச்சிபுரத்துக்கு அண்ணான போகணும் தாலி அப்ப ஏன்னா கண்டாச்சிபுரம் எங்க இருக்குது இருக்கிற குளத்தூர் எங்க இருக்குது இப்படி சொல்லலாம். 7 மணிக்கு வரீங்க. யாரு யாரு 7 மணிக்கு வர சரி. ஆமாடா காட்டு போய் ஆடு மாடு மேய்ச்சி விட்டு மக்களை போய் கொட்டாயில் பார்த்து தூங்குறேன் தெரியாது. ஏய், சரி வீடு மாத்த வேண்டும். இந்த தினத்துல ஐயா அவர்கள் இருவரும் 4 பதி அடைய வேண்டும். அப்படி அவர்களுக்காக வேண்டி அவங்க உற்றார் உறவினர்கள் அங்கு பங்காளிகள் வேற பிள்ளைகள் மகன் மகள்கள் மருமகள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் உற்றார் உணவர் அனைவரும் கூடி அவங்களுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும். அப்படி என்பதற்காக வேண்டி கண்கிரி கோலம் என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து நாடகம் வைத்திருக்கிறார். யாரு பேரு? சோலையம்மாள். சோலையம்மா என்று சொல்லக்கூடிய பேர்பட்ட பேரு எல்லாரும் இந்த பேர் முடியாது. அவன் சோலையம்மாள் சொல்லக்கூடிய ஆறுவீரப்பா ஆறுவீரம்மா அம்மா இருவரும் காலம் சென்று விட்டார். அதனால சாலோபா சாய்பா சாய்ச்சி சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும். அப்படி என்று ஓர் இரவு வரைக்கும் அவர் பேரும் போய போட வேண்டும். அப்படி என்று அவர் உற்றார் உறவினர் அத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து இந்த இடத்துல ஓர் இரவு நாடகம். ஓர் இரவு நாடகம். இவங்க எப்பேற்பட்ட ஆளு? எப்படி பிறந்தாங்க? எப்படி வளர்ந்தாங்க? எனக்கு தெரியாது. ஐயா வீதிக்கும் மனிதன் உலகில் விளையாட்டும் பொம்மையரா. வீதிக்கும் மனிதன் உலகில் விளையாட்டும் பொம்மையரா. விளையாட்டும் பொம்மையரா. விநாசங்களுக்கு நாடும் அமரம் மனிதன் வாழ்வடா. இது மனிதன் வாழ்வடா. வீதிக்கும் மனிதன் உலகில் விளையாட்டும் பொம்மையரா. திருமல ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் எழுத்து இந்த ரோமன் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தலையில யார் யாருக்கு என்னன்னா யார் யார் எப்படி வாழ வேண்டும் யார் யார் எப்படி பட்டு தெரிய வேண்டும் அப்படி என்று ஐநாயக பிரம்மதேவன் பின்புறமாக எழுதி முன்புறமாக பார்த்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு தாயுடைய கருவறையில ஒரு பெண்ணை பிறக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் 13 மாதம். 13 எந்த ஊர் என்று சொல்லி அந்தமா நகரை சார்ந்து தாயுடைய தந்தையுடைய கருவறையே அந்த 3 மாதமானது அந்த விந்தானத்தில் வர வேண்டும். 3 மாதம் அதுக்குதான் 3 மாதம் அந்த விந்தானது அங்க வளர்ந்தாலும் தாயுடைய கருவறைக்கு சென்று ஒரு குழந்தையாக 10 மாதம் கிடைக்கும். பெண்களுக்கு மட்டும் கற்பு நடக்காது. ஒரு ஆண் மகனுக்கு கற்பு. புரியுதா? ஆண் மகனுக்கும் கற்பு. அப்படி 10 மாதம் 300 நாள் இருந்து தாயுடைய கருவறையில இருந்து பிறந்து ஒரு பொம்பரை சுத்தி விட்டால் எவ்வளவு நேரம் சுத்தம்? அவர் சுத்துங்க ஒரு 4 மணி நேரம் சுத்தம். ஒரு 2 மணி நேரம் கூட சுத்தம். 2 மணி நேரம் சுத்தம். பம்பரம் 5 நிமிஷம் தாங்க. ஒரு பம்பரம் 2 மணி நேரம். பிடிக்கும் மனிதன் உலகில் விளையாட்டும் பொம்மையடா. பிடிக்கும் மனிதன் உலகில் விளையாட்டும் பொம்மையடா. விநாசங்களுக்கு நாடும் மனிதன் வாழ்வடா. இது மனிதன் வாழ்வடா. பிடிக்கும் மனிதன் உலகில் விளையாட்டும் பொம்மையடா. விநாசங்களுக்கு நாடும்
அந்த பொம்பளை சுத்தி விட்டால் ஒரு 5 நிமிஷம் சுத்தும், அதுக்கெல்லாம் 1 நிமிஷம் சுத்தும். அப்படி சுத்தி அந்த பொம்பளை மானது கீழே விழுந்து விட்டால் அப்புறம் எப்படி தெரியுமா மனிதனுக்கு ஐயா ஒரு மனிதனாகவும் இறந்தான் பிறந்தான் இருந்தான் இறந்தான் இறந்து விட்டால் அவனுக்கு என்ன தெரியுமா தேவைப்படும்? என்ன தேவைப்படும்? என்னங்க? பசித்தவரை கேட்குமில்ல பாயும் மனமடா, பசித்தவரை கேட்குமில்ல பாயும் மனமடா, பசித்தவரை பார்த்து சிரிக்கும் பாயும் மனமடா, பார்த்து சிரிக்கும் பாயும் மனமடா, இந்த பரம ஏழை வாழ்வதற்கு வழி இல்லையா, இந்த பரம ஏழை வாழ்வதற்கு செகண்ட் தனியா வைக்கிறீங்க அப்படி ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் அந்த பணம் இருந்தாலும் 10 பேர் கிட்ட வந்து நிற்பாங்க. அந்த பணம் இல்லை என்றால் ஒருவர் கிட்ட வந்தவங்க அப்பேற்பட்ட பிறந்தார் இருந்தார் இறந்தார் சாமி சாட்சியக்கூடிய 4ஆம் என்று அப்பேற்பட்ட 2 பேர்களுக்கும் இந்த சாமி சோலையம்மாள் அப்பேற்பட்ட இருவருக்கும் ஓரிரவு நாடகத்தை வைத்திருக்க வேண்டும் என்று உற்றார் உறவினர்கள் இன்னும் பங்காளிகள் அனைத்து ஒன்றாக சேர்ந்து நாளை வைத்திருக்கிறார். அடுத்த வணக்கம் மனமார்ந்த வணக்கம் விளக்கம் காட்டுங்க. ஐயா மாங்கூரங்கே பூங்கூரங்கே மாங்கூரங்கே பூங்கூரங்கே மரத்தை விட்டு இறங்கியே மாங்கூரங்கே பூங்கூரங்கே மரத்தை விட்டு இறங்கு பழ பழ வாங்கி தர சின்ன புட்டு இறங்கியே பழ பழ வாங்கி தர சின்ன புட்டு இறங்கியே பழ பழ வாங்கி தர சின்ன புட்டு இறங்கியே பழ பழ முத்திரை கண்ணாலே முத்திரை வருதி பின்னாலே முத்திரை கண்ணாலே அவ்வளோ அம்மா முத்திரை கண்ணாலே ஒரு ஆட்டக்காரனா வந்து விட்டா நாட்டை திருத்தவர் வீட்டு திருத்தோதி வார்கோலா அதே போல ஒரு தெருக்கூத்தர் வந்து விட்டா சபை 4 பேர் நம்ம சபை தான் 4000 பேர் வந்து சபை தான் எந்த இடத்துல என்ன பண்ணணும் குளம் இருக்குது என்ன குளம் என்ன கேக்குறீங்க
குளம் இருக்குது அது எப்பேற்பட்ட குளம் எப்பேற்பட்ட குளம் பசங்கள்லாம் பேன ஆய்க்கே வர குளம் ஏன் அடிக்கிறது மட்டும் சொல்றீங்க கேட்கற கேள்வி வைக்க போய் சொன்னா நீ கத்தில கூட குத்துற நான்லாம் கேட்க மாட்டேன் குளம் இருக்குது அது எப்பேற்பட்ட குளம் தெரியுமா குளம் வம்சம் ஒன்னொன்னா வீடு இவர்தான் ஜெயேந்திர சூரன் அப்படி அரக்கர்களா பரமருது நாங்கள் எப்படி மூதாஜாரு வர்க்கியாரு தெரியுமா எங்க எப்படி தெரியும் நாம காட்ட மாட்டோம் மக்கள் அதிக மாட்டோம் நம்ம தேடி போய் வர ஆடுறதுக்கு போறான் இல்லமா நான் ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் ஆடுறதுக்கு போறேன் எங்க மூதாதி வர்க்கம் இப்படி சொல்ற அசோமுகி இவெல்லாம் இவங்க முன்னோர்கள் அதுல ஒரு இவர் பேர் சொன்னாரு ஜெயேந்திர சூரன் நெல்லியாத்தர் அப்படியே மூதாதி வர்க்கம் யாரும் சொன்ன சூரபத்மன் மூதாதி வர்க்கம் அப்படியே மூதாதி வர்க்கத்தில் நான் பிறந்தேன் எப்படி பிறந்தேன் எப்படி தாயாரு யாரு புல்ல கொடுத்தானோ அவன் அப்ப போய் அவங்க அம்மா புல்லு குத்துவான் யாரு புல்ல கொடுத்தானோ அவன் அப்ப உள்ள கொடுத்தா அப்பா புல்ல வாங்கினவன் அம்மா இது யாருக்கு தெரியாதா யாருக்கு தெரியும் நல்லா கேட்டீங்க அவங்க அடிச்சா யாருக்கு தெரியுமா என்னடா சப்போர்ட் நான் கொடுத்தேன் அவன் என்ன அடிப்பாங்க வெட்டுவாங்க இங்கே கூட பகுதி உங்களுக்கு ஏன் அதுல கோயில் வந்து 500 ரூபாய் சம்பளம் சேர்த்து கொடுப்பான் அந்த மகளாவுக்கு அதெல்லாம் அவங்க கேட்டாங்களா எப்படி தாயாரு இருக்கக்கூடிய 2020 கடவுளுக்கு உமா மகேஸ்வரி அம்மா சொல்லக்கூடிய கடல் கடல் பரம கடவுளும் உமா மகேஸ்வரியும் அந்த நேரத்துல இந்த கோயிலே போய் சிலிண்டர் கேஸ் பத்த வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கம்பெனிமா இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரியும் பரம கடவுளும் அந்த நேரத்தில் யாரு பிரம்மதேவனும் வாணியும் அப்போது கைலத்திற்கு வந்தார்கள் இருந்தாலும் பலசாரியாக வந்து பாலத்தை செய்து பணிவது வழக்கம் அதனால இடசாரி வந்தார்கள் அப்பொழுது பரம கடவுளுக்கும் கோப பிரயாசித்து அந்த நேரத்தில் அதிகமானது அதிகரித்தோடனே வேறு வேணா அதிகரித்தது அப்புறம் தாய் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரியானது தாலி படம் பார்த்து வரைக்கும் எங்கேயும் பார்க்கலைங்க தாலி படம் கிடையாதா தாலி பண ஓலை ஓ பண ஓலை சொன்னதான் தெரியும் என்ன ஓலை பண ஓலை தாலி பண ஓலை பார்த்துக்கிறான் தாலி பண ஓலை அப்பேற்பட்ட தாலி பண ஓலை எடுத்து கொண்டு வந்து தயார் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி
பரம கடவுளிலே அந்த ஜலமானது வைத்தது வைத்த உடனே அப்பொழுது இந்த தேவனுடைய ஜலம் இந்த ஜலமானது அப்படி என்று கடல் இருக்கிற பாத்தியா கடலை தாண்டி அதாவது ஏழாயிரமாக இருக்கக்கூடிய அந்த கடற்கொள்ளிலே நினைச்சு அந்த தளத்தை வீசினார் பொழுது அந்த நேரத்தில் என்னடா பண்ணுவா அந்த அம்மாவுக்கு கோவம் வச்சா அவர் சாபம் கொடுத்தாரா அவர் வேல் வச்சா அது என்ன போல தாலி பணம் ஓலை அந்த பணம் ஓலை தண்ணி வச்சாங்களா அது கடலுக்கு விட்டாங்களா கடல்ல அதுல குழந்தை உண்டாயிச்சான் இதெல்லாம் யாரும் நம்ப இருக்கேன் என் வந்த கேனையும் நம்ப மாட்டான் எனக்கு நம்ப மாட்டான் வாயாடி போட்டாடி அப்பொழுது பார்த்தார்கள் அங்க பிரதமனே மூன்றாவது நாடு அப்பொழுது குழந்தை கழித்து பார்த்தார்கள் தேவரெல்லாம் பார்த்து இந்த அசுர வேலைகளே பிறந்தபடினால் இந்த குழந்தையை அந்த சகனபுரியிலே விட்டு சென்று விட்டார்கள். இப்ப தக்க பருவம் அப்படி இருந்தாலும் எப்படி பார்க்கிறான் நான்கு திசை நான்கு திசை 8 திக்குகள் 4 திசையும் 8 திக்கில் உள்ள திக்குப்படர்கள் தேவர்கள் எந்திரர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவர்களும் ஜெயேந்திர சூரியன் என்றால் அப்படியே ஆமா நீ என்ன முன்னாடி உன்னை பார்த்து எவ்வளவு கடவுளும் கைப்பில்ல எல்லாம் ஈத்து போட்டு ஓதிக்கிறாங்க. ஆமா நீ உதவாங்க ஜென்மம் உதவாங்கிதான் அடிக்கவே இல்லை அப்படி அப்படி அழைத்து வரணும் எங்களை இந்த வரலாறுலாம் யார் நான் எப்படி வந்தேன் எங்க வளர்ந்தேன் யார் தெரிவித்தது யார் தெரிவிச்சா வரக்கூடிய நாரத பகிரத்துறையார் நாரதனானவர் ஓர் மந்திரத்திலே வந்தார். அப்பொழுது நாரதர் பிடித்து செய்ய பொழுது எப்படி இருக்காங்க ஊர்ல போட்டு கொண்டு வரக்கூடிய பாப்பான் எப்படி வரலாம் அப்படி என்று அவனை அடித்தவுடனே அத்தனையனுக்கு பிறப்பொழப்பு தாயாரு தந்தையாரு அப்படியான அத்தனை எனக்கு தெரிவித்தார். அப்படி இருந்தாலும் இந்த தளத்துல என்ன தெரிவிக்க வேண்டும் சத்தியலாகம் நாயம் அப்பேற்பட்ட தேவ பசங்களை அடிக்கலாம் அடித்து அதாவது செய்து இரண்டாயில போட வேண்டும். இருந்தாலும் சாமிக்கு தாக்கி வணக்கம் ஐயா
அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் காய்ச்சல் நபர்களுக்கும் கற்றறிந்த கலைஞர்களுக்கும் படித்த மாணவர்களுக்கும் இன்னும் நம்மை போல நாடக நடிகர்களுக்கும் அம்பேத்கரை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் இன்னும் காலம் சென்று விட்ட முனுசாமி சோலைமான் அவர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் அந்த மாணவனுக்கும் அப்படி இருந்தாலும் இந்த தினத்தை யாரு யாரை பார்க்கணும் சத்தியாவில் இருக்கக்கூடிய சதுர்மங்க படைத்த அயனாகிய பிரம்மதேவன் இருந்தால் ஜலதோஷம் சொல்லுவாங்க.